ஒரு பாவமா? இல்ல. கோடிக்கணக்கான பாவங்கள் செய்கிறோம். சில நேரம் முழு லைஃபே பாவம் தான். தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ் இல்ல, பொய், புறம், கோள், அவதூறு, அடுத்தவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்படுவதில்லை. கணவனை கொடுக்கிற உரிமை இல்லை, மனைவி கொடுக்கிற உரிமை இல்லை, பெற்றோருக்குரிய உரிமையை கொடுக்கறதில்ல, பிள்ளைகளுக்குரிய உரிமை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் உரிமை இல்லை, வேலைக்காரனுக்குரிய உரிமை இல்லை, வாக்கு மீறுறது, ஏமாத்துறது, பதுக்குறது, மோசடி செய்கிறது, லைஃபே பாவம். விபச்சாரம், மதுபானம், சூதாட்டம், கொள்ளை, அப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அவருடைய லைஃப்ல எல்லாம் இருக்கும். இப்படி இருந்தாலும் சுப்ஹானல்லாஹ், இரக்கமுள்ள அந்த ரஹ்மான் நபியை பார்த்து சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபி, இந்த மக்களிடம் சொல்லுங்கள், இப்படி நான் பட்டியலிட்டது போல இதை விட கூட பாவம் செய்தேன், வாழ்க்கையை பாவம் என்று மாறி தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டு என்னுடைய அடியானே, அல்லாஹுடைய ரஹ்மத்தில், அல்லாஹுடைய அன்பில், அல்லாஹுடைய கருணையில், அல்லாஹுடைய இரக்கத்தில் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹு அக்பர். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இந்த அல்லாஹ்வை நேசிக்காம எப்படி? முதலில் அல்லாஹுடைய நேசத்தோடு அந்த வணக்கம் செய்யப்பட வேண்டும். இதான் மஹப்பா. இரண்டாவது ஹவுஃப், அல்லாஹ்க்கு பயந்த நிலையில் அந்த வணக்கம் செய்யப்படும். இரண்டாவது தான் ஹவுஃப். நான் தொலாட்டி நரகத்தில் தூக்கி போட்டுருவான், கையில போடுவான், சக்கரில் போடுவான், அல்லது வயல்ல என்ன போடுவான் என்கிற பயத்தோடு செய்ய வேண்டும். மூன்றாவது ரஜா, நான் இந்த இபாதத்தை அல்லாஹுக்காக செய்தால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் தருவான், அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை கண்ணியமாக வைப்பான், அல்லாஹ் என்னை நிம்மதியாக வைப்பான் என்கிற அந்த ரஜா, ரஜா என்றால் ஆதரவு, ஹோப், அந்த நிலையில் வணக்கம் செய்யப்படும். ஒரு வணக்கத்தை செய்யும் போது இந்த மூன்றும் கம்பல்சரி. மஹப்பா, ஹவுஃப், ரஜா. இந்த நிலையில் தான் நம்முடைய வணக்கம் இடம்பெற வேண்டும். அப்ப தொழுகையும் அப்படித்தான் வரணும். என்ன பண்ற நம்ம தொழுகை? சிலர் பயந்து போய் தொழுறார்கள், சிலர் பாரம்பரியமா தொழுது பழக்க தோஷத்துல தொழுறார்கள். அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தொலை வந்தால் சோம்பேறிகளாக வாரது. தொழுகையில சோம்பேறி ஃப்ரெஷ்ஷா வெளியே பேசிட்டு நிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், நம்ம பாக்குறோம். பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்ல பேசிட்டு நிற்பார், நல்ல ஜோக் அடிச்சு சிரிச்சு அப்படி பேசிட்டு நிற்பார். இக்காம சொல்லும், பள்ளிக்குள்ள போவார், தக்பீர் கட்டுவார், ஒரு 2 நிமிஷத்துல கொட்டாவி, புறம் கொஞ்சம் தலையை சொறிவார், அங்க மத்த காலில் நிற்பார், ஒரு காலில் நிற்பார், அங்க பார்ப்பார், வானத்தை பார்க்கறது ஹராம் தொழுகையில். அவரை பார்வை அங்கும் இங்கும் அலைந்து திரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் உன்னுடைய பார்வையை திருடுகிறான், தொழுகையில நின்ற ஸ்டடி உன்னுடைய பார்வை ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துல இருக்கணும். இது அங்க பார்க்கிறது என்னென்றால் தொழுகையில சோம்பரித்தனம். இது முனாஃபிக்குகளுடைய நிலை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையில் ராஹத் இருக்கிறது, தொழுகையில் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. இது நான் சொல்லல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப ஏன் எனக்கு அது கிடைக்கவில்லை? கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும். இப்ப நான் சொல்றேன், தொழுகையாளிகளே, இந்த அம்சங்கள் உங்களுக்கு தொழுகையில் கிடைக்கவில்லை என்றால் ஏன் என்று கேளுங்கள். எனக்கே நிம்மதி இல்லை, ஏன் தொழுகை கண்குளிர்ச்சியாகவில்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் இரவு தொழுகை தொழுவார்கள். சுப்ஹானல்லாஹ், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். சகோதர சகோதரிகளை ஓதிட்டே இருப்பாங்க. எப்படி ஓதுவாங்கன்ற ஒரு நபி தோழர் சொல்கிறார், ஒரு நாள் இரவு தொழுகை தஹஜ்ஜத்துல தக்பீர் கட்டிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் பக்கராவை ஃபுல்லா ஓதி முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் பக்கரா 280 வசனம். இப்ப நம்ம வீட்டை போய் அதை ஓத ஆரம்பிச்சோம்னா முடியாது நமக்கு.
சூரத்துல் பக்கரா ஓதுறாங்க. அப்ப பின்னால போய் ஒருவர் மாட்டிக்கிட்டார் தான் கிட்டத்தட்ட. அவருடைய ரிவாயத்தின் படி பார்த்தா மாட்டின மாதிரி தான். இதோட முடியும் ருக்குவு போவாங்களோன்னு பார்த்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்த சூறாவை. இதோட ரசூல்லா ருக்கு போறாங்கன்னு அவர் நினைக்கக்குள்ள அடுத்த ருக்கு அடுத்த சூறா. அவங்க இன்ட்ரெஸ்டிங். அப்படியே நம்ம நமக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதுலேயும் அந்த வைரமுத்து ஒரு கவிஞன் சொல்லுகிறான், காதலித்து பாருன்னு போட்டு ஒரு கவிதை எழுதுகிறான். அதுல சொல்றான், நீ ஒரு பெண்ணை ஜாஹிலியத் ஹராம், அது அந்த இதுக்காக சொல்றேன், இந்த ஜாஹிலியத்தை நீங்க புரியணும்ன்றதுக்காக. நீ காதலித்து பாருன்னா நிறைய விஷயங்கள் அதில் சொல்லிட்டு வந்து சொல்றான், காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும். காதலன் காதலிக்காக காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும், சந்தித்தால் வருடங்கள் நிமிடங்களாகும். ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா டைம் போறதே விளங்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹோடு உரையாட ஆரம்பித்தால் டைம் போறது விளங்காது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங், அவ்வளவு மன நிம்மதி அல்ல அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை? இந்த இடம்தான் தொழுகையில் முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமா. என்னென்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இதுல ரெண்டு விஷயங்கள். ஒன்று என்னென்றால், நம்முடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் நாம் தொழுவதில்லை. இது ஒரு ரீசன். இரண்டாவது, இந்த தொழுகையின் உள்ளே பொதிந்திருக்கிற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை, அவங்க காட்டி தந்த தொழுகையில நம்ம வெளிப்படையான விஷயங்களை கவனம் செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கையை எப்படி தூக்கணும், கையை கொண்டு போய் இந்த இதில் வைக்க வேண்டும், வலது கை மீது இடது கை மீது வலது கையை வைக்க வேண்டும், பார்வை சுஜூ செய்கிற இடத்துக்கு போகணும், ருக்கு போகும்போது முதுகு நேராக இருக்க வேண்டும், அத்தஹியாத்தில் உட்காரும் போது இந்த 2 விரல்களை மடித்து, சின்னி விரலை மோதிர விரலை மடித்து நடுவிரலையும் பெருவிரலையும் வட்டம் போட்டு சுட்டு விரலை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும், கையை விடத்தை வைக்கணும், காலை விடத்தை வைக்கணும், எல்லாம் செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த தொழுகையில் இருக்க வேண்டிய ஹுஷூ என்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. ஹுஷூ என்று சொன்னால் என்ன? இறையச்சம், பக்தி. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் ஹுஷூவோடு இருப்பார்கள். அப்ப தொழுகையில ஹுஷூ என்பது வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா அது அந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசப்படுவதில்லை. நம்ம தக்பீர் கட்டுவதை வலியுறுத்துகிற அளவுக்கு ஹுஷூனுடைய வலியுறுத்தல் நிறைய பேர் காதுகள்ல விழுந்திருக்கா. அப்ப தொழுகையில் ஹுஷூவோடு இருந்தால் தொழுவார்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லல. தொழுகையில் ஹுஷூவோடு தொழுவார்கள், அவர்களுக்கு தான் வெற்றி, நிச்சயமாக வெற்றி என்று அல்லாஹ் சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்ப ஹுஷூவோடு நீங்கள் தொழுதால் உங்களுடைய தொழுகையில் உள்ள லத்தத், அந்த இன்பம், தொழுகையில் உள்ள ராஹத், தொழுகையில் உள்ள அந்த மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்ப பார்த்தாலும் தொழ வேண்டும் என்ற உணர்வே வரும். கொஞ்சம் டென்ஷனா தொழணும், அந்த ஃபீலிங் வரும் எப்ப? ஹுஷூவோடு தொழு.